அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ பிரசன்னத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் இந்த செய்திக்குள்ளாக நாம் இன்றைக்கு சிலுவை தியானத்தை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வேத வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுக்குலம் பயத்திலே, மனதிலே உண்டாகக்கூடிய பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இந்த பயத்தை, மனதிலே உண்டாகக்கூடிய இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மனதிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் புரியுங்களா? இந்த பயம் முதலில் எங்கே தோன்றியது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத பொழுது தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு உலாவ வருகின்ற பொழுது தேவனுக்கு பயந்து, தேவ பிரசன்னத்துக்கு பயந்து அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் என்று பார்க்கிறோம். பயம், புரியுங்களா? அதுக்கப்புறமா ஆதாம் ஏவாளுடைய குழந்தையாகிய காயுன் ஆபேலை கொன்ற பொழுது அவனுக்கு பயம் வந்தது. புரியுங்களா? இந்த பயம் சாத்தானாலே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அதனால்தான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதான் ரெவலேஷன். பவுல் சொல்கிறார், சிலுவையிலே நமக்கு ஒரு பெரிய காரியம் நடைபெற்றிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏன் ரத்தத்தை சிந்தினார் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14-15 பார்த்தோம்ல. நேற்று தினத்தில் எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14-15 பார்க்கின்ற பொழுது மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். பார்த்தீங்களா? ஜீவகாலம், மனுக்குலம் இயேசு பிறப்பதற்கு 4000 வருடங்க மனுக்குலம் மரண பயத்திலே இருந்து கொண்டிருந்தாங்க. அவங்களை எல்லாம் விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால அந்த சிலுவை மரணம், அருமையான விசுவாசிகளே, பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் அந்த சிலுவையில் சிந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலனை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்திய நமக்கு கொடுத்திருக்க, விஸ்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிளாரிட்டியாக சிந்திக்கக்கூடிய அந்த தெளிந்த புத்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் பாருங்க, பயத்தை மட்டும் இல்லை, அதோட பயத்தை எடுத்து போட்டது மட்டுமில்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை நமக்கு சிலுவையில் இயேசு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் மோசேயும் எலைஜாவும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரிடத்தில் என்ன மனுக்குலத்தை நீங்கள் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனுக்குலம் முழுவதும் பயத்தோடு கூட பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. தயவு செய்து நீங்கள் தேற்றினார்கள். அவர் கெத்செமனே தோட்டத்திலே மறுரூப மலையிலே அவர் மறுரூபமான பொழுது அவர்களை தேற்றினார்கள். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக, மனுக்குலத்திற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேற்றியிருப்பார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால்தான் மனிதனை இன்றைக்கு உலகத்தில் பீடை போல பிடித்திருக்கக்கூடிய ஒரு காரியம், அவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு காரியம் மரணம். சரிங்களா? அன்றைய டெலிவிஷன் நியூஸ் பேப்பரில் பார்க்கின்ற பொழுது, ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தொழிலதிபர், அவங்க என்ன குடும்பம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படி இருக்கிறாங்க நிறைய இருந்தால் கூட அவங்க பல கோடிக்கு கடன் வாங்கினதுனால முழு குடும்பமாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள். கடன்காரனுக்கு பயம் அவர்களை மரணத்துக்குள்ளாக நடத்தி சென்றது என்று நம்ம செய்தித்தாளின் மூலமாக அதை தெரிந்து கொண்டேன். புரியுங்களா? ஆனால் இந்த பயம் என்பது உலகனை இன்றைக்கு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. சின்ன ஒரு கட்டி வந்தால் கூட என்ன அது கேன்சராக இருக்குமோ என்று பயப்படுகிறான். புரியுங்களா? அதே போல வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் மனிதர்கள், அதாவது மந்திரங்களோ தந்திரங்களோ பிசாசின் பில்லி சூனியங்களோ, ஏன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கின்ற போல அதை நினைத்து மனிதர்கள் ஆடி போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய அவுட்ரீச் மினிஸ்டர், சிங்கப்பூர் அவுட்ரீச் மினிஸ்டர் ஒவ்வொரு வாரம் நாங்கள் சுங்கக்காடு பகுதியில் இந்திய தொழிலாளர்கள் சந்தித்து
நாங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். அங்கே அறிவித்துக் கொண்டு வருகின்ற ஒரு சகோதரன் பாருங்க, அடிக்கடி கால் வலி வருகிறது, ஐயோ எனக்கு விரோதமாக யாரோ மந்திரம் செஞ்சிருப்பாங்க, தந்திரம் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் கடந்த வாரத்தில் அவருக்கு நன்றாக ஜெபித்து கால்களை தொட்டு ஜெபித்தோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த வாரம் வருகின்றவர் சொன்னார், எனக்கு அந்த கால்வலி மேலாம் சற்று என குணமாகி இருக்கிறது, டாக்டர் பார்க்க போனால் டாக்டர் பார்க்க முடியல, ஆனாலும் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்தில் எனக்கு வலிகள் குறைந்து நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து அதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். புரியுங்களா? அந்த பயம், மந்திர தந்திரங்கள் ஏதாவது இருந்திருக்குமோ என்று பயம் அவரை வாட்டி வடைத்தது. ஆனால் இயேசு உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கிறார், அதுமேல் நம்பிக்கை வைங்கள் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு ஆண்டவர் அவர் அற்புத தெய்வீக அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் எப்பொழுது மனிதனுக்கு எது எடுத்தாலும் தோல்வி, கடன் பிரச்சனை, என காரியங்கள், என திருமண காரியங்கள் கைகூடாது, வீடு கட்ட முடியாது, எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இழப்புகள், குடும்பத்தில் இழப்புகள் வருகின்ற பொழுது மனிதனை ஒரு பயம் அவனை வாட்டி வளைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு இந்த மனிதனுக்குரிய அந்த இருதயத்தில் வரக்கூடிய பயத்துக்குரிய காரணிகள் என்ன, காரணம் என்ன, காரணிகள் என்ன, அது எவ்வாறு அந்த பயத்தை மேற்கொள்வது என்பதை குறித்து உங்களுக்காக டீப்பாக நான் வேத வசனத்திலிருந்து காரியங்களை சொல்ல இருக்கிறேன். நீங்கள் நன்றாக கவனிங்க. இது தொடர் போதனை, ஏன்னா இது ஷார்ட் மெசேஜ் நான் கொடுப்பதினாலே, தொடர் போதனையாக இருப்பதினாலே ஆவலோடு நீங்கள் காத்திருங்க. ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் வாழ்க்கையை செதுக்கக்கூடியதாக, வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு அநேகருக்கு காரணம், பயத்துக்கு காரணம் மனிதனில் அநேகருடைய பலரின் மனதிலே வரக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் பயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய மன நோய்களுக்கு காரணம் மென்டல் டிஸ்ஆர்டர், அதாவது டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன? பயம். பயத்தினால்தான் அவர்களுக்கு டிப்ரெஷன் உண்டாகிறது, மனநோயாளியாக இருக்கிறார்கள் என்று மருத்துவ ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது, மருத்துவ ரிப்போர்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த மருத்துவ ரீதியில் அதை பூரணமாக நிரூபிச்சு இருக்கிறாங்க. ஏதோ மனதில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்ததுனாலே அவர்கள் அன்றைக்கு மனநோயாளியாக, அதாவது டிப்ரெஷனுக்குள்ளாக அவர் சென்றிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவங்க ஏதாவது பாலியல் துன்பத்தினால அந்த பிள்ளைகள் பயந்து அப்படியாக அதுக்குள்ளே செஞ்சுறாங்க. ஏன்னா ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, கொடுமை உண்டாக்கப்பட்டிருக்கிறது, சிறுவர்களுக்கு, பெண்களுக்கு ஒரு பயம். அதனால் இது மன நோயாளிக்கு மனதிலே வரக்கூடிய நோய் காரணம் பயம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த மனதிலே உண்டாகக்கூடிய அந்த பயத்தை தேவனுடைய வார்த்தை என்ற அந்த மருந்தின் மூலமாக நம்ம போக்க முடியும். ஹல்லேலூயா. அதை நிரூபணமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் மரணம், தொடர்ச்சியாக குடும்பத்தில் மரணம், 40 வருடத்துக்கு முன்பாக மரித்து கொண்டே இருந்தாங்க. 1 வருடத்திற்கு 1.5 வருடத்துக்கு ஒரு மனிதர்கள். ஆனால் அந்த பயத்தை நீக்குவதற்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்தேன், அவரை ஏற்றுக்கொண்டேன் சொந்த இரட்சகராக. மத்தேயு 11 அதிகாரம் வசனம் 28 படியாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அந்த வேத வசனம் என்னோடு கூட பேசியது. தேவாலயத்தில் சென்ற பொழுது அந்த சுவரில் வைத்திருந்த அந்த வேத வசனம் என்னோடு பேசிய பொழுது அந்த வேத வார்த்தை என் பயத்தை எடுத்து போட்டது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மருந்தாக, பயத்தை நீக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. அப்படி எங்கள் முழு குடும்பம் 40 வருடங்களுக்கு மேலாக, 45 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் 15 பேர் போதகராக இருக்கோம். எந்த மந்திர தந்திரங்களோ மரணங்களோ எங்களை பயமுறுத்தாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. வார்த்தை உங்களுக்கு பயத்தை நீக்கக்கூடிய மருந்தாய் இருக்கிறது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் சிரிந்து அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், அவருடைய ரத்தம், காயங்கள் நமக்கு என்ன உண்டாக்குகிறது? இயேசு சிலுவையில் சிந்திய அந்த ரத்தத்தின் மூலமாக, காயத்தின் மூலமாய் நமக்கு அந்த பயத்தை நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் டீப்பாக நடத்தி இருக்கிறேன். மனிதனுக்குள்ளாக அந்த பயத்தை நீக்கி எப்படிப்பட்ட பயத்தோடு கூட நீங்கள் வாழலாம், அதிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாய், அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காயங்களின் மூலமாய் இன்னும் அநேக காரியம் குறித்து உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். நன்றாக கவனிங்க, தியானிங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
என்ன சுருக்கமாக 5 to 8 நிமிடங்களுக்குள்ள அந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் டெலிவிஷனில் நீங்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கும்போது இல்லை, ஏன்னா இது ஒரு குறுகிய நேரம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவிக்குரிய பாடல் 5 நிமிடத்தை கேட்பீங்க. அதே போல் இந்த செய்தியும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். தொடர்பதனியாக தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் அந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு பெரிய மாபெரும் விடுதலை கொடுத்து உங்களை கர்த்தர் ஒரு ஜீவனுள்ள சாட்சி